என்னப்பா இதே கருத்தை சும்மா சும்மா எல்லாத்தையும் கேட்டுங்கிற, பாலா பத்தி கேட்குற, விஜய் பத்தி கேட்குற அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நீங்களும் அப்படின்னா இதே வந்து ஏன் பாக்குறீங்க? இல்ல, நான் அது அவர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ரீசன், என்ன ரீசன்ங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு புதிய ஒரு விஷயம் தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டேட் டாக்ஸ் பத்தி பேசும்போது, ஸ்டேட் டாக்ஸ்னால நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னா, ஆமா சரி ஓகே, இப்போ இறந்து போனதெல்லாம் குழந்தைங்க இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல. நீ ஒரு குழந்தை இறந்ததுக்காக ஒரு பெரிய டாக் ஷோவே பண்ணாங்க. அந்த டாக் ஷோ பண்ணி நாய் வளர்க்குறவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப அவமதிச்சு பேசினதா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லாரும். ஏன் இப்படி எங்களெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா 11 பேர் குழந்தைங்க இறந்துருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன டாக் ஷோ பண்ண போறாங்க? பண்ண மாட்டாங்க. அதான் அதை இது வந்து இப்போ இதுவும் எதாவது சொல்லணும், எல்லாமே இங்க ஒரு பப்ளிசிட்டி, மார்க்கெட்டிங்கு, அவங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக யார் ஒருத்தவங்க பப்ளிக் அடிக்குதுன்னு பார்ப்பாங்க, அவங்களே இவங்க போட்டு அடிப்பாங்க. இவ்வளவுதான் வேலை. கமெண்ட்ஸே அதாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ உங்க ப்ரொஃபைல்ல பப்ளிக் எல்லாம் எதிர்த்தா அவங்க ஷோ பண்ணுவாங்க. இல்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு 10-20 நல்ல கமெண்ட் இருக்குன்னா, அப்போ இப்போ நம்ம நல்ல கமெண்ட் போட்டாதான் நம்மளுக்கு அந்த 20 பேர் லைக் பண்ணுவாங்கன்னு யோசிக்கலாம். அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திட்டத்துக்கு லைக் இருக்குதா பார்த்தானா, அப்ப நம்ம இப்ப திட்டினாதான் லைக் வரும், திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க போல.